ஒரு பொண்ணா பிறந்தா எவ்வளவு பிரச்சனை இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்டல் டாமினேட்டிங் அண்ட் ஹாரசிங் ஆம்பளைங்களால நம்மள ஒழுங்கா ட்ரீட் பண்ண சொல்லி எவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜென்ரேஷனா நம்ம கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா சொல்யூஷன்? வெயிட், ஒரு பொண்ணுக்கு ஆண்களால மட்டும்தான் பிரச்சனையா? பெண்களால? ஒரு அம்மாவா, ஒரு நெய்பரா, ஒரு கொலீகா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு மருமகளா, ஒரு மாமியாரா இன்னொரு பொண்ணை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? அவங்கள எவ்வளவு ஹர்ட் பண்றோம்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஃபெமினிசம்னு வாய் கிழிய பேசுவோம். ஆனா ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தா ஏன்டா பொட்ட மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன்னு போய் கேட்போம். அப்படின்னா விமன் வீக்கர் செக்ஸ்னு நம்மளே ஒத்துக்கிற மாதிரி தானே அர்த்தம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம மாறாம மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, வீட்டுக்கு சில ரிலேட்டிவ்ஸ் வராங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட போய் அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறு, அவங்க தட்டை வாஷ் பண்ணி வை அப்படின்னு அவ்வளோ வேலை கொடுப்பாங்க. ஆனா அவங்க பையனை தான் சாப்பிட்ட தட்டை கூட வாஷ் பண்ண சொல்ல மாட்டாங்க. சொசைட்டிக்காக தான் பொண்ணு அப்படி வளர்க்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் அந்த சொசைட்டி. சின்ன வயசுலயே அந்த பையன் மைண்ட்ல பொம்பளைங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு ஆழமா பதிச்சிடுறாங்க. நாளைக்கு அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியை தான் எல்லா வேலையும் வாங்குவான், தட்டை கூட கழுவாம. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு அம்மா நினைச்சா அவங்க ஃபேமிலியில அவ்வளோ ஈஸியா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர முடியும். ஆனா செய்யறாங்களா? நாளைக்கு அவங்க வளர்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறது இன்னொரு பொண்ணுதான்னு கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம்னா வீட்டை விட்டு வெளியே போனா வேற மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஒரு கிராப் டாப் போட்டாலோ இல்ல பிரா ஸ்ட்ராப் தெரியற மாதிரி ஒரு டேங்க் டாப் போட்டாலோ சில பொம்பளைங்களோட ஜட்ஜ்மெண்டல் வாய் இருக்கே. சாரிக்கும் பிளவுஸுக்கும் நடுவுல 4 இன்ச் இடுப்பு தப்பு இல்ல, கிராப் டாப்ல 2 இன்ச் இடுப்பு. அப்பா, பக்கத்து வீட்டு ஜட்ஜ்மெண்டல் ஜானகி ஆண்டி தப்பா பேசுவாங்கன்னு பயந்தே நமக்கு பிடிச்ச பாதி ட்ரெஸ் நம்மளால போட முடியறது இல்ல. ஆபீஸ் போனா பொண்ணுங்களுக்குள்ளேயே தேவையில்லாத கோல்ட் வார், ஈகோ, பொறாம. ஒருத்தி பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா, ஸ்மார்ட் ஒர்க்கரா, ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டா சுத்தி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அவளை சும்மாவா விடுறோம்? சீ, இவன் இவ்ளோ உயர்வா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. பொம்பளைங்கன்னா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஆம்பளைங்களை மயக்கறக்குனே அப்படி நடக்கிறா. இவ மேனேஜரை அட்ஜஸ்ட் பண்ணாமலா ப்ரமோட் ஆகிருப்பா? ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு அவளை பத்தி அவ்வளோ மோசமா பேசுறோம். அது அந்த பொண்ணு கேட்டா அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும்? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கோமா? நமக்கு பிடிச்ச பையனுக்கு அவளை பிடிச்சிட்டா போதும், அந்த பையன் கிட்ட போய் அவளை பத்தி மோசமா பேசி இமேஜே டேமேஜ் பண்ணிட வேண்டியது. சிச்சி, நான்லாம் மத்த பொண்ணுங்கள மாதிரி இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஆனஸ்டா மனசாட்சியை கேட்டு பார்ப்போமே. நம்ம ஒர்க் பிளேஸ்ல மேக்ஸிமம் அட்டென்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஜென்யூனா நம்மள எவ்வளவு பேர் போய் அவ லுக்ஸுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டோ இல்ல ஒரு ஒர்க்குக்கு அப்ரிசியேஷனோ கொடுத்திருக்கோம்? கொடுக்க மாட்டோமே. கொடுத்தாதான் அவ சந்தோஷப்பட்டுருவாளே. சரி, பொண்ணுங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆவது ஒழுங்கா இருக்கா? ஸ்கூல் படிக்கும் போது ஒரே கலர் ஹேர் கிளிப், காலேஜ் ஃபேர்வெலுக்கு ஒரே மாதிரி சாரி எல்லாம் போட்டு பெஸ்டி ஃபார் லைஃப் அப்படின்னு சொன்ன பொண்ணு இப்ப நம்ம லைஃப்லயே இல்ல. பிரையாரிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம நொண்டி சாக்கு வேணா கொடுக்கலாம். இங்க 2 பொண்ணுங்க லைஃப் லாங் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலி கண்டிஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், புலம்பல்ஸ்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரே வயசுல கல்யாணம், ஒரு 2 வருஷ கேப்ல குழந்தை, ஒரே மாதிரியான இன்லாஸ் தொல்லை, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பத்தி புலம்பியே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆயிடும். இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் இல்லாதப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கிட்ட இருந்து சிங்கிள் பெஸ்டி விலகிடுறான். யுஎஸ்ஏல செட்டில் ஆன பொண்ணு கிட்ட இருந்து கிராமத்துல செட்டில் ஆன பெஸ்டி விலகிடுறான். காரணம், என் புருஷனை விட அவ புருஷன் நல்ல வேலையில இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், ஒருவேளை நம்மளை மதிக்கலனா அப்படின்னு நம்மளே அறியாம நமக்குள்ள வர ஒரு காம்ப்ளெக்ஸ். இட் குட் சம்டைம்ஸ் பி ஜெலசி டூ. பெஸ்டி பிகம்ஸ் முன்னாள் பெஸ்டி. ஆனா ஆனஸ்டா மனசு விட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பேசி பார்த்தா யுஎஸ்ஏல இருக்கிறவ கிராமத்து வாழ்க்கை பெட்டர்னும், கிராமத்துல இருக்கிறவ யுஎஸ்ஏ வாழ்க்கை பெட்டர்னு நினைச்சிட்டு இருப்பா. இது இல்லாம கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்ல, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சரண்யா கிட்ட கேட்டா ஆனா என்கிட்ட கேட்கல, நான் ஏன் அவகிட்ட பேசணும், இப்படின்னு எல்லாம் சொல்லி பிரியற பெஸ்டிஸும் இருக்காங்க. 2 கேர்ள் பெஸ்டிஸ் பிரியறதுக்கு பாதி காரணம் இந்த கேர்ள்ஸே தான். அவங்களுக்குள்ள வர ஈகோ கிளாஷஸ். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நம்ம டே டு டே லைஃப்ல விமனால வர ப்ராப்ளம்ஸ் வரலனாலேயே பாதி வாழ்க்கை நிம்மதியா தானே இருக்கும். நம்ம மற்ற பொண்ணுங்களை பார்த்து பொறாமையே படலனா, தப்பாவே பேசலனா, ஜட்ஜே பண்ணலனா லைஃப் பெட்டரா தானே இருக்கும். ரிமெம்பர், we are in this together. From now on, let's be supportive of one another. Girl for a girl.
and hey, happy Women's Day.